அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அடிமைக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக என் தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். அதே போல இந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்த அருமையான தாயார் அவர்களுக்கும், எஸ்தரம் அவர்களுக்கும், ரெபேக்கா அம்மா அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு அமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைக்கு ஏதுவாக சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இதுவரைக்கும் நடத்தின எபினேசர், இனியும் நடத்த வல்லவர். ஷபரக தரபா ஓ ரியாந்த லகரபா ரிக்கி மெதுரா கபரலரா ஓரி பாபா ராகா தீனிமே லகரோதோரி அஷ்யாரந்துரி பலகரபா. வானம் திறக்கப்பட்டிருக்கிற தயவிற்காக நன்றி. ஓ ஷபா பாபா ரிபா லகா ரபா பாபா. வானத்தின் வாசலாக ரிக்கத லபோ ரியாந்த யாக்கபா ஓ ரிபா பாபா ரிக்கபலந்துரி யாக்கரேமி துரியாக்கபா ஷபரபா லகரபா. அப்பா உங்க பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா அடிமையை மறைத்துக் கொள்ளுங்க, மறைத்துக் கொள்ளுங்க, சிலுவை அண்டையில மறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் வெளிப்படுங்க. ஓ ரீனி கரபோ ரியாந்தலபோ ரியாக்கபோ ஷியாக்கரபா பாபா பாபா ரிகதரபா பாபா ரிபாலா கரபா பாபா ஓ ரபா பாபா ஷபரதுல கரபா பாபா. ஓ மகிமை 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 ரிகதல கரபா பாபா. ஆவியானவர் நடத்துங்க, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவர், ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம் ஷெக்கினா மகிமை. ஓ ரீதாதா ராகா ரிகபல். ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவிற்கு தேவ மகிமை. அப்பா அந்த மீட்டிங்ஸ் நிரப்பி இருக்கிற தயவிற்காக நன்றி. ஓ ராதாதே அரிகா தரபா ஷபரலா. அப்பா உம்முடைய கரங்கள்ல கொடுக்கிறப்பா, நடத்துங்க, நடத்துங்கப்பா. ஆமென். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயின்றே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்திரு. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயின்றே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்திரு. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா
ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் இன்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லுமிடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லுமிடமெல்லாம் கூடவே இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு செல்லும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயின்றே. பூமியின் துளைப்போர் உந்தன் சந்ததி பெருகுன்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயின்றே. பூமியின் துளைப்போர் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஓஷேக்கிரலவோ ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் ஓ ஷரலரா ஓரி கரதரலரவா வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ரிபலக்கரோ ஷெரிலோ. ஓ தேங்க்யூ அப்பா. வல்லமையாயிருங்கனும் வரங்களால் நிரம்பனும் இடங்கள் அதிர உந்தன் அக்கினி நிரம்பனும். வல்லமையாயிருங்கனும் வரங்களால் நிரம்பனும் இடங்கள் அதிர உந்தன் அக்கினி நிரம்பனும்.
வல்லமை 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 அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றே நடக்கணும். அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றே நடக்கணும். பேய்களோட உந்தன் அக்கினி நிரம்பணும். நோய்கள் மறைந்திட உந்தன் வல்லமை இறங்கணும். பேய்களோட உந்தன் அக்கினி நிரம்பணும். நோய்கள் மறைந்திட உந்தன் வல்லமை இறங்கணும். மந்திர கட்டுகள் இன்றே உடையணும். மந்திர கட்டுகள் இன்றே உடையணும். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறியணும். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறியணும். வல்லமை 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 ஓ வல்லமை 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 அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றே நடக்கணும். அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றே நடக்கணும். பட்சிக்கிற அக்கினி நீங்க பலமாய் இறங்கணும். பரிசுத்தமாக்கி உந்தன் பலத்தால் நிரம்பணும். பட்சிக்கிற அக்கினி நீங்க பலமாய் இறங்கணும். பரிசுத்தமாக்கி உந்தன் பலத்தால் நிரப்பணும். ஆவியில் நிறைந்து நாங்க செபிக்க உதவணும். ஆவியில் நிறைந்து நாங்க துதிக்க உதவணும். அந்தகார வல்லமைகளை இன்றே நொறுக்கணும். அந்தகார வல்லமைகளை இன்றே நொறுக்கணும். வல்லமை 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 அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றே நடக்கணும். அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றே நடக்கணும். எழுப்புதல் அனுப்பிட எங்கள் தேசத்தில் எழும்பணும். ஜெபிக்கும் போதெல்லாம் தேசங்கள் நடுங்கணும். எழுப்புதல் அனுப்பிட எங்கள் தேசத்தில் எழும்பணும். ஜெபிக்கும் போதெல்லாம் தேசங்கள் நடுங்கணும். தேசத்தின் கட்டுகள் ஜெபத்தால் உடையணும். தேசத்தின் கட்டுகள் ஜெபத்தால் உடையணும். தேசங்களே சுவை இன்றே காணணும். தேசங்களே சுவை இன்றே காணணும். தேசங்களே சுவை இன்றே காணணும். வல்லமை 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 அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றே நடக்கணும். அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றே நடக்கணும். வல்லமையாய் இறங்கணும். வரங்களால் நிரம்பணும். இடங்கள் அதிர உந்தன் அக்கினி நிரம்பணும். வல்லமையாய் இறங்கணும். வரங்களால் நிரம்பணும். இடங்கள் அதிர உந்தன் அக்கினி நிரம்பணும். பட்சிக்கிற அக்கினி நீங்க பாலமாய் இறங்கணும். பரிசுத்தமாக்கி உந்தன் பலத்தால் நிரப்பணும். பட்சிக்கிற அக்கினி நீங்க பலமாய் இறங்கணும். பரிசுத்தமாக்கி உந்தன் பலத்தால் நிரம்பணும். ஆவியில் நிறை
நிறைந்து நாங்க செபிக்க உதவணும். ஆவியில் நிறைந்து நாங்க துதிக்க உதவணும். ஆவியில் நிறைந்து நாங்க அனலாய் எழும்பணும். ரப்பலகரவா ஆவியில் நிறைந்து நாங்க அக்கினியாய் எழும்பணும். ஆவியில் நிறைந்து நாங்க அக்கினியாய் மாறணும். ஆவியில் நிறைந்து நாங்க அக்கினியாய் மாறணும். ஆவியில் நிறைந்து நாங்க அக்கினியாய் மாறணும். அந்தகார வல்லமைகளை இன்றே நொறுக்கணும். அந்தகார வல்லமைகளை இன்றே நொறுக்கணும். வல்லமை 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 ஷேக்கரே பிலுரா வல்லமை 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 அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றே நடக்கணும். எழுப்புதல் அனுப்பிட எங்கள் தேசத்தில் இறங்கணும். ஜெபிக்கும் போதெல்லாம் தேசங்கள் நடுங்கணும். எழுப்புதல் அனுப்பிட எங்கள் தேசத்தில் எழும்பணும். ஜெபிக்கும் போதெல்லாம் தேசங்கள் நடுங்கணும். தேசத்தின் கட்டுக்கள் ஜெபத்தால் உடையணும். குடும்பத்தின் கட்டுக்கள் ஜெபத்தால் உடையணும். குடும்பத்தின் கட்டுக்கள் ஜெபத்தால் உடையணும். குடும்பத்தின் கட்டுகள் ஜெபத்தால் உடையணும். ராப்பலகரவா ஓ ஷரலகரவா தேசங்களே சுவை இன்றே காணணும். தேசங்களே சுவை இன்றே காணணும். வல்லமை 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 ஓ ஷாரலமோ அக்கினி 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 இந்த ஜெபத்தில் அக்கினி ஓ ராகதரோ ராமகது ராஷலே ஓ அக்கினியாய் கல்மழையாய் பெருங்காற்றாய் உலாவுகிறீர் ஓ ரபபபா ஓ ஷானரி அந்துரி கரபா இயேசுவே அக்கினியாய் கல்மழையாய் ரீதலக்கரோ ஓ ஷானர பபபபபபா அக்கினியை இறைத்துக் கொண்டிருக்கிறீர் ஓ ரவ ஷேரலேக்கரோ ராததர பபபபபபா அபாரி கதர பபபரபலகரா ஓ ஷானர துனியா கரலபோ வல்லமை 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 அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றே நடக்கணும். அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றே நடக்கணும். அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றே நடக்கணும். லேலுயா லேலுயா லேலுயா
Hallelujah. பலவீனன் என்று சொல்லாமல் பலவானேன் வேளான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவானேன் வேளான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவானேன் வேளான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவானேன் வேளான். ஓ ஷரரரதலக்கரோ. Thank you, அப்பா. ஓ ஷரரதலகரா. ஓ சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி மருதோன்றி பூங்குத்து மாதுளம் பழம் கண்ணமே. ஓ ராக்கனு ஷாரதரா ரீமி குராலபோ மார்போடு அணைப்பவரே ஆராதனை. ஓ வெள்ளை போல சென்று எனக்காக அடிக்கப்பட்டவரே. ஓரிகராஷிரலா உன் காயங்களை பார்த்து முத்தமிடுகிறேன். ஓ காயங்களை பார்த்து முத்தமிடுகிறேன். ஓ ராதா தாதா ராகரா என்னை ஆசீர்வதிக்க அடிக்கப்பட்டவரே. என் சாபங்களை மாற்ற ஓ நொறுக்கப்பட்டவரே. ஆராதனை 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 ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே. என் அன்பர் இயேசுவுக்கே. Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ராபா லாக்கா ராபா. அவருடைய பிரசன்னம் ரைகாத்தாரபோ. அளவிடவே முடியாதவருடைய பிரசன்னம். ராபா லாக்கா ராபா. இந்த ஜெபத்திலே அக்கினியாய் கொட்டி கொண்டிருக்கிறது, வல்லமையாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது, பெரும் காற்றாய் வீசிக் கொண்டிருக்கிறது. ராபா
பலா கராதாரா. ஓ ரிமா கதோஷே மிரதுனி கராலாரா. ரூபாபா ராபா தனகரா பாபா. ரூபா ஹசேதுரா பஹந்தலா கரா பாபா. Thank you, Abba. Thank you, Abba. Shaba Baba. Rikata Ribala Karyanta Riba Baba. Shaba Baba. Thank you, Abba. Thank you, Jesus. ஆவியானவர் அவர் சுதந்திரமான தூய காற்று, கதகதப்பான குணமளிக்கிற சூரியன், பலமுள்ள பாதுகாக்கிற பலத்த மலை, சக்கர் பிரயோஜனமான மனமகிழ்ச்சியின் நீரோடை, சுத்திகரித்து நிரப்புகிற அக்கினி. தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் இந்த ஜெபத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தூய காற்றாய், குணமளிக்கிற சூரியனாய், பாதுகாக்கிற பலத்த மலையாய், மனமகிழ்ச்சியின் நீரோடையாய், சுத்திகரிக்கிற நிரப்புகிற அக்கினியாய், கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஆமென். தேவ பிள்ளையே, ஜெபத்துக்கு எதுக்கு வரோம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, இருப்பு ஆயுதம் மழுங்களா இருந்துச்சுன்னா அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அவன் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதாயிருக்கும். அப்போ எதற்கு ஜெபத்துக்கு வர்றோம் அப்படின்னா, கான்செப்ட புரிஞ்சுக்கணும். என்னுடைய அபிஷேகம் இன்னும் தீட்டப்படுவதற்கு, ஜெப வாழ்க்கை இன்னும் தீட்டப்படுவதற்கு, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை இன்னும் தீட்டப்படுவதற்கு, இன்னும் என் தேவனுக்காக நான் வைராக்கியமாய் அக்கினியாய் வாழ்வதற்கு, என்னை தீட்டுவதற்கு தான் ஆவியானவர் இந்த ஜெபத்திற்கு கொண்டு வருகிறார். எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னை தீட்டுவதற்கு ஜெபம் தேவை. ஆமென். இருப்பு ஆயுதம் மழுங்களாய் இருக்க ஒருவன் அதை தீட்டாமற் போனால், ஆமென், இருப்பு ஆயுதம் இருக்கு, அது அவன் தீட்டாம போயிட்டானா, அப்படியே போட்டானா துருப்பிடிச்சிரும். ஒருவேளை ஜெபத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஆவிக்குரிய வாழ்க்கை துருப்பிடிச்சிரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். துருப்பிடிச்சதுன்னா நாளடைவுல என்ன ஆகும் தெரியுங்களா? துருப்பிடித்த இரும்பு அப்படியே அது மக்கி 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 உடைஞ்சு போயிரும், பிரயோஜனம் இல்லாம போயிரும். அப்போ நான் கண்டிப்பாக தேவனை தேடி வருவதற்கு என் அப்பன் இயேசு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் தீட்டப்படுவதற்கு ஜெபத்துக்கு நான் வருவேன் அப்படிங்கிற தீர்மானம் யார் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களை ஒரு விசேஷித்த அக்கினி இப்பொழுது பிடிக்கிறது. ஓ ஷாபா ரகதா லாபா பாபா. ஹல்லேலூயா. ரிசீவ் தேவ பிள்ளையே. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. ஆமென். ஒருவன் தீட்டாமற் போனால், ஆமென், அவனுடைய ஆயுதம் மழுங்களாய் இருக்கிறது. அந்த மழுங்களாய் இருக்கிற ஆயுதத்தை தீட்டணும். தீட்டுவதற்கு தான் ஆவியானவர் ஆராதனைகளை கொடுக்கிறார். ஆமென். ஆவியானவர் முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த ஜெபத்தினுடைய ப்ரொசீஜரை சொல்றேன்னு, ஆரம்பம் அம்மா ஜெபிக்கிறாங்க, அந்த ஜெபத்துல ஆண்டவர் நம்மை தீட்டுகிறார். அதற்கப்புறம் ஆராதனையில தீட்டுகிறார், அதற்கப்புறம் வார்த்தையில தீட்டுறாரு, அதுக்கப்புறம் கட்டுகள் எப்ப உடையும்? ஜெபத்துல உடையும். ஆமென். அப்போ இந்த நான்குலையும் என்னுடைய பங்கு இருக்கும் போது ஆவியானவர் நிச்சயமாக என்னை தீட்டுவார். ஆமென். எந்த அளவுக்கு தீட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பலன் அல்ல, ஆவியானவருடைய பலத்தை அங்க பிரயோகிக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரீபா லாக்கரிபா ஷியந்த ரீபா பாபா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரு அபிஷேகம் பெற்ற ஒலிவ எண்ணெய் எப்படி வருகிறது? அது ஒரு தோட்டத்தில் இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த ஒலிவ மரத்தில் இருக்கிற அந்த பழங்கள் அது பறிக்கப்படுகிறது, அடுத்து அது இடிக்கப்படுகிறது, விழியப்படுகிறது,
அபிஷேக எண்ணெயாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ரிகதா ரபஹந்துரோ. ஆமென். அப்போ இந்த இடிக்கப்படுறதும் பிழியப்படுறதும் ரொம்ப கடினமான ஒரு ப்ராசஸ்க்குள்ள போய் ஆகணும். ஆமென். எத்தனை பேர் உங்களை இடிக்கிறாங்க, எத்தனை பேர் உங்களை பிழியறாங்க, எத்தனை பேர் உங்க மனசை உடைக்கிறாங்க. இவங்க என்ன ஊழியம் செய்யறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க, இவங்க குடும்பம் என்ன, இவங்களுடைய பேக்ரவுண்ட் தெரியாதா, இவங்க வாழ்க்கையை பத்தி தெரியாதா, எத்தனை பேர் இடிக்கிறாங்க, எத்தனை பேர் பிழியறாங்க. ஆனாலும் ஏன் இன்று வரைக்கும் தேவாவியானவர் நடத்துகிறார்? அபிஷேகம் பெற்ற ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஒளிவ மர கன்றுகள் அப்ப என்னை தீட்டுவதற்கு தான், என்னை தீட்ட ஆவியானவர் வருகிறார், என்னை தீட்ட தேவன் வருகிறார். ஆமே, என்னை தீட்ட இயேசுவானவர் வருகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அப்போ ஒருவன் அதை தீட்டாமற் போனால், நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆமென், ஜெபம் இருந்தா உபவாசம் இருக்காது, உபவாசம் இருந்தா ஆராதனை இருக்காது, ஆராதனை இருந்தா வார்த்தை இருக்காது. தேவ பிள்ளையே, எல்லாத்துலயும் நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு கொண்டு வருகிறார். ஆமென். வேதத்துல நம்ம படிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அன்னாள் என்கிற விதவை என்று வேதத்துல அந்த அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணது நம்முடைய வேதம். ஹல்லேலூயா. 84 வயதுள்ள அந்த விதவை, லூக்கா 2:36 இருந்து படிக்கிறோம். ஆமென். 37 ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில ஜெபம் இருந்தது, உபவாசம் இருந்தது, ஆராதனை இருந்தது. அதனால 36ஆம் வசனத்துல வேதம் உங்களை குறிச்சு சொல்லும் போது, ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, யார் வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறதோ, யார் வாழ்க்கையில உபவாசம் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில ஆராதனை இருக்கிறதோ, அவர்களுடைய ப்ரமோஷன், அவர்களுடைய ஆமென், ஆண்டவர் அவங்களை உயர்த்தி வைக்கிற விதம் தீர்க்க தரிசனம் அபிஷேகம் உடையவர்களாய். ஒரு ஜெபிக்கிற பிள்ளைக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் தேவை. எத்தனை பேர் ஆமென்? ஹல்லேலூயா. ரிகதா ரிபலந்துரியா கராபா. ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு செயல்படுகிற ஆட்கள் தான் என்ன செய்ய முடியும் தெரியுங்களா? எழுப்புதலை கொண்டு வர முடியும். ஆமென். நீங்க ஜெபிக்கும் போது தேசங்கள் நடுங்குகிறது. ஹல்லேலூயா. ரிபாலா கரபா பாபா ரிகது நிபாலந்துரியா கரபா. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த தாயாருடைய வாழ்க்கையில தனிமை, ஆதரவுக்கு யாருமே கிடையாது, விசாரிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட யாரும் கிடையாது. இங்க தமிழ்ல சொல்லுவாங்க நாதியற்ற நிலைமை. ரொம்ப தூய தமிழ்ல சொல்லணும்னா நாதியற்ற நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கவங்க, அவங்க செலக்ட் பண்ணது, சூஸ் பண்ணது, வசனம் சொல்லுது 7 வருஷம் தான் புருஷனோட வாழ்ந்திருக்காங்க. மேபி ஒரு 20 வயசுல கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 27 வயதுல ஆரம்பித்த அந்த ஜெப வாழ்க்கையானது 84 வயது என்று வேதம் கூறுகிறது. அது வரைக்கும் ஜெபம் குறையல, உபவாசம் குறையல, ஆராதனை குறையல, கர்த்தரை தேடுறது குறையவே இல்லைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒரு நாள் ஜெபிச்சுட்டு 10 நாள்ல திருப்தி ஆகுறோம். போதும், நேற்றைக்கு ஜெபத்துக்கு போயிட்டோம்ல, நேற்றைக்கு ஜெபிச்சிட்டோம்ல, போதும். நெவர். தேவ பிள்ளையே, எப்பொழுதும் ஆண்டவருக்காக ஓடுவதற்கும் எப்பொழுதும் இயங்குவதற்கும் ஆண்டவர் நம்மை ஆமேன் தீட்டிக் கொண்டே இருக்கிறார். எதற்காக? ஆமேன், அவர் உங்களை பிரயோகிப்பதற்காக. எத்தனையோ கல்லு அன்னைக்கு கடந்தது. ஆனா தாவீதுடைய கண்கள் ஆவியானவர் பட வச்சது 5 கல்லுங்க. அது ஷார்ப்பா, ஆமேன், அது ரொம்ப அழகா
ஆமீன். அடப்பைக்குள்ள வந்ததுனாலதான் கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. ஆமீன். அடப்பை என்பது ஜெபம், ஜெப நேரம். அந்த ஜெபத்துக்குள்ள இருந்தாதான் நீங்க எடுத்து அடிக்கும் போது கோலியாத் விழும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரீபா லாக்கா ரீபா பாபா. அடப்பையில் இல்லாதவர்கள் ஆமீன் தேவனுக்கு என்று பயன்பட முடியாது. சத்துருக்களை வீழ்த்த முடியாது தேவ பிள்ளையே. ஆமீன். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் அவசியம், உபவாசம் அவசியம், ஆராதனைகள் அவசியம். ஹல்லேலூயா. ரீபா லாக்கரி அந்தராபா. என் ஆண்டவர் மகிமையாய் மகிமையாய் வெளிப்படுகிறதை ஆவியில உணர்கிறேன். இது ஒரு சாதாரண ஜெபம் அல்ல. கட்டுக்களை உடைக்கிற ஜெபம், மந்திர சூனிய வல்லமைகளை உடைக்கிற ஜெபம். ராப்பா கதூனி ஆமீன். பொல்லாத கொடிய வியாதிகளை அழித்து நிர்மூலமாக்குகிற ஜெபம். ரீபா ஹஸ்ஸோ ரபா லபோ ரீகத்தரபா. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை கக்குகிற ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரீபா திஹந்துரியாந்தரபா. ஆமென். தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஆமென் உங்களை எல்லாத்தையும் தீட்டி 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 அக்கினியாய் பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஷபா ரபா லாக்கரபா. ஒரு அக்கினிக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆமென். ஆகவே இது ஒரு அக்கினி ஜெபம். இதுல ஆமென் சாதாரணமா இருந்துட்டு போவதற்காக தேவன் அழைக்கல. தேவ பிள்ளையே, சாம் ஜெபத்துரை அவர்கள் திருப்பத்தூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல எல்லாம் ஜெபங்கள் நடத்துவாங்க. 3 days கண்டினியூஸ் ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துவாங்க. அப்ப அவர் அன்றன்றுள்ள அப்பம் என்று ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருந்தாரு. இப்பவும் அது வந்துட்டு இருக்கு. அந்த புத்தகத்துல அவங்க போடும்போது என்ன போடுவாங்கன்னா, வியாதி உள்ளவர்கள் இந்த ஜெபத்துக்கு வேண்டான்னு போடுவாங்க. அபிஷேகம் பெறாதவங்க இந்த ஜெபத்துக்கு வேண்டான்னு போடுவாங்க. ஆமென். வைராக்கியம் இல்லாதவங்க இந்த ஜெபத்துக்கு வேண்டாம். கர்த்தருக்காக வைராக்கியமா எரிந்து பிரகாசிக்கிறவங்க இந்த ஜெபத்துக்கு தேவைன்னு போடுவாங்க. அந்த குவாலிட்டிஸ் எங்களுக்கு வேணும்னு போடுவாங்க. அது சில பேர் கோபம் வரும், ஏன் இப்படி போடுறாங்க, ஜெபம் தான் எல்லாரும் போனாங்க. அப்படி இல்லைங்க. ஆமென். அந்த நேரத்துல ஆமென் அக்கினியா இருந்தாதான். அதனாலதான் நான் சொல்றேன், ராணுவத்துல இருக்கிறவன் எல்லாருமே உஷாரா இருக்கணும். எந்த பக்கம் சத்துரு தாக்குவான்னு தெரியாது. எல்லா எல்லைகளிலும் இருக்கிறவன் ஷார்ப்பா இருக்கணும். அந்த மாதிரிதான் இந்த ஜெபத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா எல்லைகளிலும் ஷார்ப்பா இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அக்கினியாய் 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 எடுத்து பிரயோகிப்பார். ஹல்லேலூயா. ஓ ஷபா ரகதா லகரபா பாபா பாபா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்றீங்க? தேவ பிள்ளை இங்க பெற்றுக்கொள்ளுகிற அந்த அக்கினி உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க செல்லும் பொழுது அந்த அக்கினி உங்களுக்காக வேலை செய்யும். நீங்க ஊழியங்கள் செய்யும் பொழுது அந்த அக்கினி உங்களை பயன்படுத்தும். ஹல்லேலூயா. ஷபா பாபா ரபா பாபா. ஓ ரிகதரபா ரிமகரபா ஷபலந்தரபா. ஹல்லேலூயா. தேவன் பயன்படுத்துகிற கர்த்தர். அப்ப எந்த தேவ பிள்ளைக்குள்ள ஜெபம் இருக்கிறதோ, உபவாசம் இருக்கிறதோ, ஆராதனை இருக்கிறதோ, அவர்கள் தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவர்களாய் மாறுவீர்கள். ஜெபத்துல தீர்க்க தரிசனத்தோடு ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுகிறத நீங்க பாப்பீங்க. உங்க ஜெபம் வித்தியாசமா இருக்கிறத பாப்பீங்க. ஆமென். நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. ஆவியானவர் வெளிப்பட்டாருன்னா நம்முடைய குரலே மாறிடும். ஆமென். நம்முடைய டோன் மாறிடும். அப்பா, நம்முடைய கைகள் அப்படியே துடிக்க ஆரம்பிக்கும். நம்முடைய நாவு துடிக்க ஆரம்பிக்கும். வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும். அது அது எதற்கு? ஓ ஷேமே ரஹதூரி வகரபா. அதுதான் வெடித்து கிளம்புகிற அக்கினி. ஹல்லேலூயா. உங்களால சாதாரணமா ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. வல்லமையா வல்லமையா ஜெபிப்பீங்க. ஜெபிக்க ஜெபிக்க தேவன் அந்தகார கிரியைகளை அழித்து நொறுக்குவார். ஹல்லேலூயா. ரிபா லகரபா பாபா. ஓ ஷபா ரபா. ஜெபத்துல கண்ணீர் இல்லாம இருக்காது. ஜெபத்துல வல்லமை இல்லாம இருக்காது. அப்பா, அந்த சகோதரி ஜெபிச்சா எனக்கு ஆவியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜெபிக்கும் போது மற்றவங்க நிரம்புறாங்களான்னு செக் பண்ணுங்க.
ஹalleluya. நீங்க துதிக்கும் போது மற்றவர்கள் நிரம்புறாங்களான்னு பாருங்க. ஹalleluya. சாட்சி சொல்லணும், சாட்சிகள் எழும்பணும். ஆமென். சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணீங்க, ஆவியானவர் என்னை நிரப்பினார், ஆவியானவர் என்னை தூண்டி விட்டார், ரக்கவலத்துரிபலவா. ஆவியானவர் இன்னும் என்னை பலப்படுத்தினார், என் ஆவிலே பல பாஷைகளை போட்டார் என்று சொல்லக்கூடிய அளவில் உங்க ஜெபம் மாற போகிறது. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஜெப அபிஷேகத்தை ஆவியானவர் இந்த ஊழியத்திலே கொட்டுகிறார். ராபா லாகா ராபா ரீமா கதூரி மஹந்தல கரபாபா ஷிகரபா லாகா ரீதரிபா ஹந்துரிபா லாகா ராபா பாபா. ஆமென். ஆராதிக்கிற ஆராதனை வீரர்கள் இதன் மூலமா எழும்புவாங்க. துதிக்கிற துதி வீரர்கள், துதி சேனை இதுல இருந்து எழும்ப போகுது. ஜெபிக்கிற சேனை இதுல இருந்து எழும்ப போகுது. சத்தியத்தை சத்தியமாய் உரைக்கிற வார்த்தையுடைய தேவ மனிதர்கள் இன்னும் அதிகமா இதுக்குள்ள எழும்புவாங்க. தேடி வருவாங்க உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு. ஓ ரீபா லகராபா. ராஜாக்கள், பெரிய பெரிய ஆட்கள் இந்த ஜெபத்தை தேடி வரப்போறாங்க வரக்கூடிய நாட்கள்ல. ஷாபா ராகதா லாபா ராபா பாபா ரீமா கதாகா ராபா. தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் பேசுகிறதை நான் பார்க்கிறேன். ரூபா ஹஸ்ஸோ லபோ. ராஜாக்கள் தேடி வரக்கூடிய நாட்கள் வருகிறது. ஹalleluya. அரசியல்வாதிகள் இந்த ஜெபத்திற்குள் வருவார்கள். ரீமா தூரா பலவத ரிகாபா. ஓ ரீபாபா ஷாபா பாபா பாபா ரிகாபா பாபா ஷேக்கி ரெத்தே லபோ ரியந்தரா பாபா. ஆமென். ரீபா தூரா காபா ரிகதா ராபா பாபா. ஹalleluya. தேவ பிள்ளையே ஜெபத்துக்கு வந்தா எரியணுங்க. ஹalleluya. ஷா ரபா டிகராபா. ஆமென். ரிகதா ராபா. ஜெபத்துக்கு வந்த அக்கினி அக்கினியா. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தருக்குள்ள சோர்வு இருந்தா பிசாசு அத்தனை பேத்தையும் சோர்வாக்கணும். அவனுடைய வேலை அதுதான். ஆமென். குறை பேசுற ஆவி இருந்தா அத்தனை பேத்தையும் மடக்குவான். வேதத்துல படிக்கிறோம், பொய்யின் ஆவி அநேகருக்குள்ள போச்சான். ஆனா உண்மையுள்ள மனுஷன் ஜெபிக்கிற ஒருவனை தேடினேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பொய் சொல்ற ஆவி நிறைய பேருக்குள்ள போச்சு. ஆனா ஜெபிக்கிறதுக்காக ஒருவனை தேடினேன். ஏன் அந்த ஒருவராய் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே என் ஆவியானவர் இந்த ஃபயர் மினிஸ்ட்ரியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பா, அந்த ஜெபிக்கிற ஒருத்தரை தேடுறீங்களப்பா. அந்த ஒரு ஆள் நான் தான்ப்பா, நான் தான்ப்பா, நான் இருக்கேன்ப்பா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? எனக்கு தெரியும், என்னைக்கெல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை வருகிறதோ அப்பெல்லாம் நான் பலவீனப்படுவேன். ஒண்ணு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும், ஃபீவர் வரும், இல்லைன்னா ஸ்டமக் ஏக் வரும், ஏதோ ஒண்ணு. இன்னைக்கெல்லாம் ஆஃப்டர்நூன் ஆரம்பிச்ச தலைவலி ஸ்டில் என்ன விட்டு போகல. பிசாசு ஏதாவது ஒரு விதத்துல என்னை கட்டணும்னு நினைப்பான். ஆனா நான் அப்பாட்ட சொல்லுவேன், எதற்காக அழைக்கப்பட்டேனோ, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, என்ன பர்பஸ்க்காக என்ன பிடிச்சீங்களோ ஐயா. ஒரு ஆத்துமா இன்னைக்கு தொடப்பட்டா, ஒரு ஆத்துமா உண்மையா ஏசப்பாக்காக நின்னா பரலோகம் கடிகொருப்பேன். நன்றி நன்றி பிள்ளை. ஜெபமும் ஆத்தும பாரமும் இருதயத்துல கசீர ரத்தம் மாதிரி இருக்கணும். இருதயத்துல ரத்தம் கசிஞ்சா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி பாரமுடைய ஜெப வீரர்கள் இதுல எழுப்பணும். என் பாரம் அல்ல, என் தகப்பனின் பாரம், என் தகப்பனின் என் தகப்பனின் பாரம் இது. சில பேரை யெரொபெயாமின் ஆவி பிடித்திருக்கிறது. யெரொபெயாம் சொல்றான், எதுக்கு எருசலேமுக்கு போய் எதுக்கு கும்பிடணும்? அங்க போறது உங்களுக்கு வருத்தம். இங்கேயே தாண்லையும் பெத்தேல்லையும் ஒரு பொன் கன்று குட்டிகளை நான் நிறுத்துறேன், இங்க வணங்கு. நீ
என்னைக்கு கஷ்டம்னு யோசிக்கிறீங்களோ அன்னைக்கு விக்கிரக கிரியைகள் உங்க குடும்பங்கள்ல உலாவும். எச்சரிக்கை. தேவ பிள்ளை, என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியத்தை சத்தியமா சொல்லு, சத்தியத்துக்காக சாகு. அதான் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வைராக்கியம். ஜனங்க என்ன நினைக்கிறோம்? அவங்களுக்குதான் வேலை இல்ல, நமக்குமா வேலை இல்ல? இல்லங்க, செபிக்கிற ஒருவனை தேடினேன். உங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆண்டவர் தேடுவார், அது நீங்களா இருக்கணும். உங்க தேசத்துல ஒருவர் தேடுவார், அது நீங்களா இருக்கணும். அந்த கண்ணு, அந்த தேடுற கண்ணு என்ன பார்க்கணும்? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ராப்பலகரவா ரீமகதோ ஷியாரதூரி கமலந்தரவா. யெரொபெயாம் சொல்றான், எருசலேம் போகிறது உங்களுக்கு வருத்தம். ஆமென். எருசலேமுக்கு போகிறது வருத்தம். இங்கேயே கும்பிடுங்க. தான்லையும் ஒரு பெத்தேல்லையும் 2 பொன் கன்று குட்டிகளை உருவாக்கி என்ன செய்தான் தெரியுமா? ஜனங்களை பலியிட வைத்தான். அது கர்த்தருடைய பார்வையில பெரிய பாவமாய் மாறினது. தேவ பிள்ளையை நம்ம நினைக்கிறோம், நம்ம என்ன விக்கிரகத்தவா வணங்க போறோம்? ஜெப நேரத்தை விட்டுட்டு அந்த நேரத்துல வேற வேலையில இருந்தீங்கன்னா அது விக்கிரகம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காத நான் என்னுடைய இஷ்டத்துக்கு செயல்படுற காரியம் எல்லாம் ஒரு விதத்துல விக்கிரகங்கள் தான். ஆமென். ஆண்டவருக்காக செயல்படணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், ஆராதிக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், நான் தீட்டப்படணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் காத்துக்கணும். மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது, நான் எழுப்பணும், நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் யார் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாம் தீட்டுறக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, யெரொபெயாமின் ஆவி பிடித்தவர்கள் இன்றைக்கு தேசங்களிலே பெருகி இருக்கிறார்கள். ஆலயத்துக்கு போறது கஷ்டம், வீட்டிலேயே ஆராதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற கூட்டங்கள் பெருகி இருக்கிறது. சத்தியத்தை கேட்க கூடாது, கட்டுக்கதைகளுக்கும் ஆமீன் செடியை சாய்க்கிற காலங்கள் பெருகி இருக்கிறது. இச்சைக்கேற்ற போதகர்கள். அவர் எனக்கு நல்லா சொன்னா எனக்கு நல்ல ஊழியக்கார். நெவர். தேவ பிள்ளையே, சத்தியம்னா சத்தியம் தாங்க. சத்தியத்திற்காக பிறந்தேன், அதற்காகவே வந்தேன் ஆண்டவர் சொன்னார்ல, அந்த மாதிரி நீங்களும் நானும் சொல்லணும். சத்தியத்துக்காக தான் நான் பிறந்தேன், சத்தியத்துக்காக அந்த உலகத்துல வாழ்றேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கூட்டங்களை என் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சத்தியத்தை அறிய அறிய விடுதலை வந்துட்டே இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு சத்தியத்துல கட்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு விடுதலை ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருப்பார். நிச்சயமா உயர்த்துவார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நான் மார்த்தட்டி சொல்ல முடியும், இந்த ஜெபத்துல என்றைக்கு நான் என்ட்ரானோ என் ஆராதனையின் அபிஷேகம் நிறைவு, அதுல ஒரு உயர்வை நான் பார்த்துட்டேன். அப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன், ஜெபத்தில் ஒரு மாற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் என்னை நடத்துகிற விதங்கள் வித்தியாசமா இருக்கிறது. ஆமென். ஆசீர்வதிக்கப்படுகிறோம், பொருளாதாரத்துல ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 25 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறோம். தேவ பிள்ளையே, ஒரு குடும்பத்துக்கு சமைக்கிறதே பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 25 பேருக்கு உணவு போகிறது. என் தேவன் நல்லவர். இந்த ஜெபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இப்ப ஜெபம், உபவாசம், ஆராதனை எதையுமே மிஸ் பண்ண கூடாதுங்க. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை எங்கேயோ உயர்த்துவாரு. தீர்க்கதரிசிகளாய் ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார். தீர்க்கதரிசிகளாய் அபிஷேகிப்பார். கர்த்தர் அந்த கிருபைய கொடுப்பார். என்னைக்கு நெகேமியா கட்டணும்னு நினைச்சாங்களோ, அலங்கத்தை கட்டுறன்னு நினைச்ச உடனே மனமடிவு பண்றக்கு ஒரு கூட்டம் எழும்புச்சு, எரிச்சலா பாக்குறக்கு ஒரு கூட்டம் எழும்புச்சு, கட்ட விடாம தடுக்கிறக்கு ஒரு கூட்டம் எழும்புச்சு. பைபிள்ல படிக்கிறோம், ஆனாலும், பைபிள் எங்க ஆனாலும் வருது, அங்கெல்லாம் ரொம்ப கவனமா யோசிக்கணும்.
ஆனாலும் இரவும் பகலும் செபிப்பதற்காக ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். 52 நாளைக்குள்ள அலங்கம் கட்டி முடிந்தாயிற்று. தேவ நாமமே மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தேவ பிள்ளைய ஜெபத்துக்கு ஒரு நாள்ல வந்து கட்டிட முடியாது. ஒரு நாள் ஆசீர்வாதம் வந்துராது. அது 52 நாள் எடுக்கலாம், 52 மாதங்கள் கூட எடுக்கலாம். ஆனால் நீங்க கட்டுவதை நிறுத்தாதீங்க, தீட்டுறதை நிறுத்தாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெடித்து கிளம்புகிற கர்த்தருடைய அக்கினி ஜெபத்தை அளவில்லாம நிரப்புகிறது. ஹல்லேலூயா. ஷபா ரந்தலாபா. என் அப்பன் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் ஆரம்ப ஊழியத்துல, எத்தனை மனுஷங்க வருவாங்கன்னு பார்க்க கூடாது, எத்தனை ரூபாய் காணிக்க கொடுப்பாங்கன்னு பார்க்க கூடாது. ஒருத்தர்னாலும் சத்தியத்தை சொல்லணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எங்க மேல வச்ச அபிஷேகம். இதுவரைக்கும் தகப்பன் மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றுக்கு எங்க ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற ஜீசஸ் கால்ஸ் அதனுடைய அந்த மீட்டிங்ஸ்ல என்னை பேசுவதற்காக அழைச்சிருந்தாங்க. அப்ப நான் போனேன். எங்க சர்ச்ல வாலிபர் மீட்டிங் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 140 வாலிபர்கள் வந்திருந்தாங்க. கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணித்தார்கள். 2 தேவ மனிதர்கள் வந்திருந்தாங்க. ரொம்ப மகிமையா நடந்தது. நாங்க அவர்களுக்கு ஒரு 200 பேருக்கு நேற்றைக்கு உணவு கொடுத்தோம். கர்த்தர் அற்புதமா நடத்தினாரு. இங்க அது நடந்துட்டு இருந்தாலும் நாங்க போவதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்தாரு. நான் அந்த மீட்டிங்ஸ முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போலான்னு போயிட்டு வெளியே வரேன். ஒரு சகோதரி அங்க நின்றுட்டு இருந்தாங்க. நின்றுட்டு, சிஸ்டர், நீங்க அங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அபிஷேகத்தை, உங்க மேல இருக்கிற அந்த அக்கினிய, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அக்கினிய ஃபர்ஸ்ட் நான் வாங்கிக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் நீங்க ரெஸ்ட் ரூம் போவீங்களான்னு பார்த்துட்டு உங்க பின்னாடியே வந்தேன். இப்ப நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு வாங்கிட்டாங்க. தேவ பிள்ளை, எதற்காக சொல்லுகிறேன்? அந்த துடிப்பு, அந்த வேகம். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஆமென். எஸ்தரம்மா என்னுடைய தாயார், ஆவிக்குரிய தாயார். ஃபர்ஸ்ட் டைம் இதுல வந்து நான் மெசேஜ் கொடுக்கும்போது அவங்க சொன்ன முதல் வார்த்தை, டார்லிங், மை டார்லிங், ஐ லவ் யூன்னு கத்துனாங்க. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட். அவங்கள பார்த்துட்டு, ஐயோ எவ்வளவு அழகான பெண்மணி நான் ரசிச்சுட்டு இருக்கேன். மீட்டிங் முடிச்சுட்டு அப்படி யோசிச்சு முடிக்கிறக்குள்ள அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை, தேவ பிள்ளையே, என் தேவனே என்னை கொஞ்சினது போல இருந்தது. ஹல்லேலூயா. எதற்கு சொல்றேன்? கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு நபரை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஜெபத்துக்கு வாங்க. அழைப்பு கொடுக்கிற கூட்டத்தை அழைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? யோசிச்சு பாருங்க. ஆமென். அழைப்புன்றது ரொம்ப முக்கியங்க. அந்த அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கீழ்ப்படிஞ்சு வரோம் பாருங்க. ஆமென். நீ இந்த அழைப்பு அவங்க கிட்ட இருந்து வருதுன்னு நினைக்காதீங்க. உங்களை மரியாதையா கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி அழைக்கிறது ஆவியானவர் என்பதை மறந்து போகாதீங்க. எவ்வளவு மகிமை இப்ப பாஸ் ஆகுதுன்னு என் ஆவியில உணர்றேன். ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கர்த்தருடைய அக்கினி இந்த ஜெபத்துக்குள்ள அப்படியே ரிலீஸ் ஆகுறத நான் பாக்குறேன். நம்ம ஒருத்தவங்க சொன்னா செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்கு பேர் என்னங்க? அவங்க கீழ்ப்படியணும்னு நினைக்கிறோம். ஜெபம் கூட ஒரு விதத்துல அப்படிதாங்க. நம்ம ஜெபிச்சா அப்பா இயேசு அப்படியே கீழ்ப்படுகிறாரு. என்னைக்காவது இதை யோசிச்சிருக்கீங்களா? நினைச்சு பாருங்க. எத்தனை விஷயங்களுக்கு அப்பா கீழ்ப்படிஞ்சிருக்காரு. சுகத்தை கேட்டா சுகத்தை கொடுக்கிறாரு. அதனாலதான் யோசுவாவை போல, யோசுவா சொன்ன உடனே அந்த மனிதனின் சொல்லை கேட்டு ரொம்ப சிந்திப்பங்க இயேசுப்பாவ. எவ்வளவு பெரிய தேவன் அவர். நம்ம சொன்னா, ஜெபத்துல நம்ம சொன்னா அதுக்காக அப்படியே வார்த்தை மாறாம கீழ்ப்படிஞ்சு அப்படியே கொடுத்து இதுவரைக்கும் உங்களை உயர்த்தி அழகு பார்த்திருக்கிறாரு. எத்தனை கஷ்டங்கள் வந்தது, எத்தனை பாடு வந்தது, எத்தனை நிந்தை வந்தது, எத்தனை அவமானம் வந்தது, எத்தனை கேள்வி கணைகள் தொடுத்தாங்க, எத்தனை படுகொலிகள். அதனாலதான் ஒரு பக்தன் இப்படி பாடுறாரு, எத்தனையோ நிந்தனைகள் தாங்குநாது அவமொழிகள் பக்தனின் பாதையை
பதற வைத்த படுகொலிகள், எத்தனையோ நிந்தனைகள், தாங்குநாத அவமொழிகள், பக்தனின் பாதையை பதற வைத்த படுகொலிகள், அத்தனையும் தாங்கிடுவே அப்பா நீர் என்னோடு இருந்தால், அத்தனையும் தாங்கிடுவே அப்பா நீர் என்னோடு இருந்தால், அத்தனையும் தாண்டிடுவே அப்பா நீர் என்னோடு இருந்தால். தேற்றர வாழனே தேற்றிட வாருமையா, தேற்றர வாழனே தேற்றிட வாருமையா. ஹல்லேலூயா. எத்தனை நிந்தைகள், எத்தனை படுகொலிகள், நமக்கே தெரியல. விழுந்துட்டோம், எழும்ப முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா கரத்தை பிடிச்சு எரேமியா படுகுழியில போட்டாங்க, தண்ணீர் இல்லாத குழியில கிணத்துக்குள்ள போட்டுட்டாங்க. ஆண்டவர் 30 பேர் அனுப்புனாரு, ஒரு சேலையை கட்டி அவன் அதை பிடிச்சு மேல ஏத்துனாங்க. அவர் மரிக்கிற வரைக்கும் அவருக்கு அப்பமும் குறையில தண்ணியும் குறையில. தேவ பிள்ளையே, உங்களை இன்னும் மகிமையா நடத்துறதுக்காகத்தாங்க இந்த ஜெபத்துக்கு கொண்டு வர்றாரு. இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்க குடும்பம் உயரணுங்கிறது ஆண்டவருடைய அக்கறை, ஆண்டவருடைய ஏக்கம். இன்னும் நீங்க ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் அப்பா தீட்டுறாரு. இன்னும் நீங்க உயரணும், இன்னும் உங்க குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், இன்னும் உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க தேசத்துக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலா மாறணுங்கிறதுக்காகத்தான் அப்பா இந்த மகிமையின் ஜெபத்தை கொடுத்திருக்காரு. தேவ பிள்ளையே, கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்து நடத்தணும்னு நினைக்கிறாரு. உங்களை ஒரு அக்கினி ரதமா அப்பா உங்களை அபிஷேகித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க, உபவாசத்தை விட்டுறாதீங்க, ஆராதனை விட்டுறாதீங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏதாவது ஒண்ணு விட்டுட்டீங்கனாலும் மழுங்கிருவீங்க. மழுங்குனா அது துருப்பிடிக்கும், துருப்பிடித்தால் அது இற்று போகும். இற்று போகிற பொருள் எந்த இரும்பும் பயன்பாட்டிற்கு வராது. ஆமென். ஆகவே அது தீட்டப்படணும்னு அக்கினி தேவை, அது உருக்கப்படணும்னு அக்கினி தேவை, அது நல்ல ஒரு பொருளா வரணும்னு அக்கினி தேவை. அந்த அக்கினி தான் இந்த ஜெபம், அந்த அக்கினி தான் தேவன். நீங்க அமர்ந்திருக்கிறது, நீங்க வந்திருக்கிற ஐடி இது ஒரு சாதாரணமானது இல்ல. தேவனுடைய பாதம் என்பதை மறந்து போகாதீர்கள். தேவனை வைத்துக் கொண்டே கவலைப்பட்ட மார்த்தாளை போல் அல்ல நம்ம வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தையை கேட்டு பாதத்தில் உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.